நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதான் அந்த ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பாலகனோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி வேற ஒரு வெர்ஷனில் வரணும், இல்லை ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அவங்க கெட்டப் எப்படி, ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது? இல்லை, பாலா சார் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க, இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், அது பாலா சாரோட விஷன் தான். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பண்ணோம். எனக்குமே டோட்டலாக நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்ல அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்னைக்கு இந்த பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பாலா சாருக்கு தான் நன்றி. வாழ்த்துக்கள். ரெண்டு மணி நேரம் 5 நிமிஷம் இருக்காது. எல்லாமே 2.25 தான் இருக்கும். இது கதை சொல்லப்பட்ட விதம், குறிப்பாக செகண்ட் ஹாஃப் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்னா அப்படி காட்சியில் அடுத்தடுத்து அப்படி அமைஞ்சதுனால அது உங்களுக்கு ரொம்ப சின்ன படம் மாதிரி தெரியுது. ஆமாம், அது ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அது உங்களுக்கு தெரியல. சார் இங்கே சார் வாழ்த்துக்கள் முதல்ல படத்துக்கு. இந்த ஸ்டோரி ரியல் இன்ஸ்பிரேஷனா சார்? ஏதாவது நீங்கள் பார்த்ததா, இல்லை பேப்பரில் மாதிரி தகவல் அடிப்படையிலையா? அப்புறம் பர்டிகுலராக ஹீரோவுக்கு அந்த மாதிரி டெஃபெண்டப்பாக வச்சதுக்கான காரணம் என்ன சார்? அந்த இன்சிடெண்ட் ரியலாக நடந்தது. ஆனால் சென்னையில் தான். ஆனால் நான் அந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியாது. அந்த பிளைண்ட் ஸ்கூலில் ஒரு அடுத்து என்ன கேட்டீங்க? பேச வைக்காத ஒரு ரோல் கொடுத்துருக்கீங்க. அவருக்கு பேசியே தான் வசனத்தில் சொல்லியே தான் புரிய வைக்கணும்ன்ற ஒரு ஒரு இந்த காலத்தில் பேசாமலையும் புரிய வைக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு முயற்சி. பல சார் அந்த கதாபாத்திரம் தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இல்லை. அது அந்த காலத்தில் நடந்திருக்கு இல்லையா? அந்த இடத்துல அது நடந்துருச்சு, அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றது நம்ம தேட வேண்டியதில்லை. பாலா சார், உங்கள் படங்களில் பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் தான் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை கிண்டல் பண்ணுவீங்களா, விமர்சனிக்கீங்களா, இல்லை வேறு பண்ணுவீங்களா தெரியல. ஒன்று, அப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி, அவனி வன்லியும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும். அது உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் திலகத்தையும் கிறிஸ்டியானிட்டி?